where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சரக்கு மற்றும் சேவைத்துறை என பன்முக ஏற்றுமதி வளர்ச்சியோடு காணப்படும் கோவையிலிருந்து வரும் 2030ஆம் ஆண்டில் 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதிக்கு வாய்ப்பு உள்ளதாக தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 4,40,000 கோடி ரூபாய். இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், கிருஷ்ணகிரி ஆகிய மேற்கு மாவட்டங்களின் பங்களிப்பு 26% உள்ளது. இதில் மென்பொருள் சேவை, உற்பத்தி, ஜவுளி என தொழில் நகராகவே கோவை திகழ்ந்து வருகிறது. தற்போது ஆண்டுக்கு சுமார் 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்படும் சூழலில் அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்றுமதி மேலும் 10,000 கோடி ரூபாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தொழில் கூட்டமைப்பான கொடிசியாவின் தலைவர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். சாஃப்ட்வேரோட சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் அடுத்தது இங்கிருந்து இப்போதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 2030 கோயம்புத்தூர் கண்டிப்பாக 50,000 crores தாண்டிரும். நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ணிடலாங்கிறது கண்டிப்பாக 2028 அச்சீவ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். உலக நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கும் தொழில்துறையினர் வர்த்தகத்தை பெருக்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு எல்லா சப்போர்ட் 2 கவர்மெண்ட்லையும் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. நாங்கள் இது இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அப்புறம் அடுத்தது கோயம்புத்தூருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி நிறைய பெண்டிங்கில் இருக்குது. எடுத்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பெண்டிங்கில் இருக்குங்க. ஏர்போர்ட்டு, ரோட்ஸு, லிங்க் ரோட்ஸு, ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு, வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு, இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய தேவைப்படுதுங்க. வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழலில் மேற்கு மாவட்டங்களில் ஏற்றுமதி 12% வளர்ச்சி காணும் என கூறும் தொழில்துறையினர் 50,000 கோடி ரூபாய் என்ற இலக்கை வெகுவாக எட்டிவிடலாம் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.